தேவன் வாழ்க்கையின் சந்தைக்கு திரும்பியுள்ளார். ஏனென்றால் இங்கே இருந்துதான் அவர் அழுகையின் குரலை கேட்டார். நீதிக்காக உரக்க சத்தமிடுகிறது. அது அவர் சிம்மாசனத்தில் எதிரொலிக்கிறது. அவர் தேடும் நபர்கள் யார்? அந்த ஆத்துமா கத்துவதை யாரும் கேட்பதில்லை. பழங்கள் நடுங்கப்பட்டது. அது மறக்கப்பட்டது. அநீதி இழைக்கப்பட்டது. அவர்களை பாதுகாத்தது யார்? அவர்களை கவனித்துக் கொண்டது யார்? அவர்களின் தொடர்ச்சியான புலம்பலுக்கு கவனம் செலுத்தியது யார்? அந்த ஒருவர் ஆண்டவராயிருந்தார். சந்தையின் முடிவு வரையும் நடந்து செல்லுகிற ஒருவராயிருந்தார். நீதியின் கண்களால் எதை இந்த உலகம் மறுதலித்ததோ அதற்கு தன் கரத்தை நீட்டி எழுப்புகிறார். அவர்தான் நமக்கு இந்த கடமையை கற்றுக் கொடுத்தார். நாம் எப்போதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை. அவர் ஒரு விதவை பெண்மணியை குறித்து பேசினார். அவளுக்கு வழியும் இல்லை, அவளுக்கு பேரும் இல்லை. ஆனால் அவளுக்கு வழக்கு இருந்தது. விடாமுயற்சியுடன் போராட விசுவாசம் இருந்தது. அனுதினமும் அந்த வாசல் அருகே செல்ல விசுவாசம் இருந்தது. அவள் தட்டக்கூடிய ஒரே இடம். ஆம், சில நேரங்களிலே அவளுக்கு பதில் வரவில்லை. ஆனால் அவள் குரல் கேட்கப்பட்டது. அவள் வழக்கு சரி செய்யப்பட்டது. அதே போல் உள்ள குரல்களை தான் அவர் இங்கே கேட்டார். இந்த கதவை நீங்கள் அடைந்த பிற்பாடு பீடம் உள்ளது. மீண்டும் ஒரு முறையாக நேரம் வந்துவிட்டது. புதிய பழங்களை காட்சிப்படுத்த வேண்டிய நேரம். ஆண்டவரால் சேகரிக்கப்பட்ட மிகவும் சாத்தியமற்ற கதைகளை சந்தையின் முடிவிலே இது வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் யாரின் கண்களுக்கும் தெரியாத ஆண்டவர். யார் இரவும் பகலும் கூக்குரல் செய்வார்களோ, நியாயமான நீதிபதி தன் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் வரும்போது நீதியை கொண்டு வருவார். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. நாம் நேற்று முன்தினம் ஜூன் 22 விசுவாசத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சியை தொடங்கினோம். மிக விசேஷமாய் நீதிக்கான விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி. அதாவது இது இரண்டுமே தற்செயலாய் உண்டானது அல்ல. விசுவாசத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சி தானியேலினுடைய உபவாசத்தோடு சேர்ந்து. ஏன் இது இரண்டுமே? உண்மையில நான் சொல்ல வேண்டுமானால் இரண்டுமே ஒன்று. இரண்டுமே ஒன்று. அதாவது மனுஷன் இவ்வுலகத்திலே தனியாய் தன் வாழ்க்கையினுடைய பிரயாணத்தை தொடங்கும் பொழுது வாழ்க்கை எளிமையானது அல்ல மக்களை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு மிக தெளிவாய் அதை சொன்னார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு இல்லையா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. யார் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, சென்னையில, தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஏன் வேறு ஒரு நாட்டிலிருந்தும் கூட ஃபேஸ்புக் வழியாக, யூடியூப் மூலமா, ஜாய் டிவியில் யார் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்க வாழ்க்கை இந்த நேரம் என்ன? உங்க வாழ்க்கையினுடைய நிலை இந்த நேரம் என்ன? வாழ்க்கையினுடைய சூழ்நிலை என்ன? கண்டிப்பாய் பலதரப்பட்ட சூழ்நிலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையும் வாழ்க்கையில கடந்து சென்று கொண்டிருக்கலாம். வியாதி சில பேருடைய சரீரத்துல, சில பேர் பொருளாதார
நெருக்கடிகளை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். வேறு சிலர் திருமண வாழ்க்கையினுடைய போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருக்கலாம். சில பேர் குடும்பத்துல ஒரு பரிதவிப்பான சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். அதாவது குடும்பம் என்று சொல்லும்போது ஒருத்தர் சம்பந்தப்பட்டதல்ல. குடும்பத்துல ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் அது குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லாருடைய வாழ்க்கையுமே தாக்கக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலை இல்லையா? குடும்பம் அதாவது ஒரு ஒரு செயின், ஒரு சங்கிலி மாதிரி. ஒருத்தர் சம்பந்தப்பட்டதல்ல, ஒருத்தரோடு ஒருத்தர் சம்பந்தப்பட்ட ஒருவர் பாதிப்படையும் போது அநேகர் கண்டிப்பாய் பாதிப்படைகிறார். எனவே ஆண்டவர் தாமே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இந்த மாதிரியான நேரங்கள்ல உபத்திரவத்தை கடந்து செல்லும் போது பலர் அதற்கு அதாவது இரையாய் மாறுகிறார். அந்த உபத்திரவத்தினால பல பேர் மனம் பேதலித்து போறாங்க, மன அழுத்தத்துல தள்ளப்படுறாங்க, அதிர்ச்சிக்குள்ளாக்கப்படுகிறார்கள். பலர் குற்ற செயல்கள்ல தங்களை அர்ப்பணிக்கிறார்கள், கெட்ட பழக்கங்களுக்கு அடிபணிகிறார்கள். வாழ்க்கையே முடித்து கொள்ளலாம் என்று யோசித்து ஏன் அதை செய்தவர்களும் அநேகர். ஆனால் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் மக்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், யார் நீங்கள் இவ்வுலகத்தினுடைய போராட்டத்தினால், அதாவது அநீதி இழைக்கப்பட்ட ஒருவராய், நீதி கிடைக்காத ஒருவராய், அநீதிக்கு பாதிக்கப்பட்ட ஒருவராய் உங்களை பார்ப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சி, இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காய் மக்கள். தானியேல் உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன? அதாவது யார் இந்த உலகத்தில் அநீதியை சந்திக்கிறாரோ அந்த நபர் தேவனோடு கூட சேர்ந்து தேவனுடைய உதவியின் மூலமாய் அந்த பிரச்சனையை ஜெயிக்க அவருக்கு இந்த உபவாசம் முன்வைக்கப்படுகிறது. அதாவது இன்னொரு விதத்துல தேவனோடு கூட நான் சேர்வது அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? தேவன் எனக்கு என்ன வழிகாட்டுதல் கொடுக்கிறார், எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார், என்ன பாதை காண்பிக்கிறாரோ நான் அந்த பாதையிலே பிரயாணிக்கிறேன். அப்போது கண்டிப்பாய் நீங்க சொல்லுங்க, தோல்வி சாத்தியமா? பதில் இல்லை என்பது சாத்தியமா? கண்டிப்பா இல்லை. எனவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தர் உங்களுக்கு முன்வைப்பது என்ன மக்களே? இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே நீதி கிடைக்கும்படி, எந்த பிரச்சனையால் உங்கள் நீதி பறிக்கப்பட்டதோ, நீதி இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்களோ உங்களுக்கு நீதி செய்யப்படும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது, பலவீனம் அடைந்து விடக்கூடாது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் ஒரு விதவையினுடைய ஓமையை சொல்கிறார். எப்படி அநீதி உள்ள அந்த நீதிபதியிடம் அந்த பெண் நியாயத்தை பெற்றார். யோசிப்பார், அநீதி உள்ள நீதிபதியிடம் இந்த பெண் நியாயத்தை பெற முடியுமானால் நீதி உள்ள நீதிபரர், சர்வ சிருஷ்டிக்கும் நீதி செய்கிற தேவன் ஏன் உங்களுக்கு நீதி செய்ய முடியாது? இதோ நான் அந்த முதல் சாட்சியை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் மக்கள். நீங்க மிக தெளிவாய் புரிந்து கொள்ளும்படி, இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் நீங்க பார்த்த வீடியோ போல கர்த்தர் கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. கர்த்தர் பார்க்கிறார் ஜனங்களுடைய கஷ்டத்தை. ஆனால் அதை நீங்கள் சகித்து கொண்டா, பொறுத்து கொண்டா, நீதி அங்கே தவறுகிறது. எப்படி இந்த விதவை வழக்கை நீதிபதியிடம் கொண்டு சென்றாலும் அநீதி உள்ள நீதிபதி, நீங்கள் வழக்கை கொண்டு வர போவது நீதி உள்ள நீதிபரர். இந்த இளம் பெண்ணுக்கு நீதி கிடைத்தது. குடும்ப உறவிலே தனிப்பட்ட விதத்துல தனக்குள்ள இருக்கிற போராட்டத்தை இந்த பெண் ஜெயித்தார். தன் குடும்பத்தினுடைய போராட்டத்தை மேற்கொண்டார். அந்த வழக்கை நீதி உள்ள நியாயாதிபதியிடம் கொண்டு வந்த போது, மேலும் அவர் தனக்குள் வந்து தனக்கு ஆலோசனை கொடுக்க அனுமதித்த போது, தன்னை நடத்தி செல்ல அனுமதித்த போது, தனக்கு பாதை காண்பிக்க அனுமதித்த போது, பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து எப்படி இந்த பெண் இந்த வழக்கை மீண்டு வந்தார். இந்த அதி அற்புதமான சாட்சி கேளுங்கள் மக்களே. உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஜூன் மாதம் நீங்கள் இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்து உங்கள் வழக்கை பீடத்திலே கொண்டு வந்து தேவனோடு கூட சேர்ந்து கண்டிப்பாய் உங்கள் அநீதிகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏய், நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாற முடியும் மக்கள். இந்த அற்புதமான சாட்சியை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். வணக்கம், என் பேர் கௌரி. நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக நான் அநீதியை சந்திச்சுட்டு இருந்தேன். அது எந்த விதமா அப்படின்னா, என்னுடைய அப்பா வந்து கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சொல்லப்போனா அது போதை, சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, இந்த மாதிரி பழக்கத்துக்கு அவர் அடிமையா இருந்தாரு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 15 வயசு இருக்கும் அப்பத்துல இருந்தே. இப்படிதான் அவர் வளர்ந்து வந்தாரு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரியும் போது, எங்க அப்பா இந்த பழக்கத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து சம்டைம்ஸ் வீட்ல எங்க அம்மாவை போட்டு அடிப்பாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்பவே பயந்தேன் இதை நினைச்சு.
எப்படி நம்ம இதை ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வாட்டி அப்பா கிட்ட போய் பேசியிருக்கேன். அப்பா நீங்க பண்றது தப்பு, இதை நிறுத்துங்க, இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனா அவர் அதை விட்டு மாறா மாதிரியே இல்லை. அப்பதான் ஒரு நாள் ஆலயத்துல இருந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கலந்துக்கோங்க, எங்க சர்ச்ல இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போதான் நான் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சேன். ஸோ வந்து அப்போதான் எனக்கு எப்படி போராடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து போராட ஆரம்பிச்சேன் என்னுடைய அப்பாக்காக. அவர் வந்து இந்த பழக்கத்துல இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லி நான் வர ஒவ்வொரு நாளுமே எங்க அப்பாக்காக தான் நான் முதல்ல ப்ரேயர் பண்ற ஒரு கூட்டமாவே இருக்கும். ஸோ அப்படி நான் தொடர்ந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய தியாகத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய தியாகம் அவங்க சொன்னாங்க, தியாகம் செய்யும்போது மட்டும்தான் ஒரு விஷயத்த நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்னுடைய தியாகத்தையும் நான் செஞ்சேன். நான் தியாகம் செஞ்சு ஆனா நான் உடனே கைவிடவே இல்லை. எனக்கு கொஞ்சம் நாட்கள் ஆச்சு எங்க அப்பா சரியாவறதுக்கு, அதுல இருந்து விடுதலை பெறறதுக்கு. நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து விசுவாசிச்சேன் நான் செய்றது. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு எங்க அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆனது வந்தது. ஸோ அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்க அப்பா வந்து இறக்க போறாங்க. நீங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லலாம்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம்ல எங்க அம்மாவும் தீர்மானிச்சாங்க, எங்க அப்பா மாறணும், எங்க அப்பா திருப்பி எங்க ஃபேமிலிக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான், எங்க அம்மா நாங்க குடும்பமா நாங்க ஒன்றிணைந்து நாங்க ப்ரேயர் பண்ணதுனால அன்னைக்கு நைட்டே வந்து டாக்டர்ஸ் திருப்பி டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவருக்கு எல்லாமே சரியா இருக்கு. பிபி, சுகர் எல்லாமே வந்து இவருக்கு நார்மலா இருக்கு. நீங்க இவர டிஸ்கஸ் பண்ணி ஒரு 2 நாள்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போதான் நாங்க முழுமையா தேவனை ஏத்துக்கிட்டோமே அந்த நேரத்துல தான். அதுக்கு அந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமே உங்க அப்பா வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது, குடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போதான் நான் தேவன் என் வாழ்க்கையில நீதி செய்த நேரம், அந்த தருணம் என் வாழ்க்கையில அதுவா தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எங்க அப்பா குடிக்கவும் இல்ல. அதுக்கப்புறமா நாங்க குடும்பமா ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சோம். நான், அம்மா, அப்பா நாங்க 3 பேருமே குடும்பமா வர ஆரம்பிச்சோம். எங்க அப்பாவும் தொடர்ந்து விசுவாசத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தேவன் எனக்கான நீதிய பண்ணார். அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்து விடுதலை கிடைச்சது. ஏன்னா எனக்கான நீதியும் கிடைச்சது. அதுக்கப்புறமா நான் திருப்பி ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ வந்து நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். அப்போ வந்து ஒரு நாள் பிஷப் சொன்னாரு, ஆ பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பரிசுத்த ஆவின்னா அப்போ எனக்கு என்னன்னே தெரியாது. பரிசுத்த ஆவினா அது ஏதோ ஒரு கடவுள் போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவங்க சொன்னாங்க, பரிசுத்த ஆவி உங்க உங்க மேல வந்து இறங்கும்போது நீங்க வந்து சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொன்னாங்க. ஆனா அது எதுவுமே எனக்கு புரியவே இல்ல. ஏன்னா எங்க அப்பா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்குள்ளாக வந்து நான் வந்து ஒரு பயத்த சந்திச்சேன். எனக்கு வந்து யார்கிட்டயுமே ஓப்பனா பேசுறதுக்கு பயமா இருக்கும். நான் வந்து வீட்ல ரொம்ப முன்கோவமா இருப்பேன். அப்பா, அம்மாவுக்கு வந்து கீழ்ப்படிய மாட்டேன். அண்ணாவ வந்து ரொம்பவே கெட்ட வார்த்தையில திட்டுவேன். ஸோ இப்படியான ஒரு பொண்ணா தான் நான் இருந்தேன். வெளிய யார்கிட்டயுமே அவ்வளவா போய் யாராவது என்ன நான் அவங்க பண்ணது தப்பா இருந்தாலுமே, அவங்க என்ன ப்ளேம் பண்ணாங்கன்னா கூட, நான் அது யார்கிட்டயுமே போய் கேட்கவே மாட்டேன். ஏன் என்ன இப்படி பண்றீங்கன்னு? ஏன்னா எனக்கு அவ்ளோ பயமா இருக்கும். ஒருத்தவங்க கிட்ட நான் ஃபேஸ் பண்ணி பேசுறதுக்கே. இந்த இந்த சூழ்நிலையை நான் சந்திட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வரும்போது, இங்க எனக்கு நெறைய பேர் எனக்கு உதவி பண்ணாங்க. பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு கத்துக் குடுத்தாங்க. ஸோ நான் சர்வீஸ ரொம்ப கவனமா இருந்து நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அப்போ பிஷப் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. பரிசுத்த ஆவி அப்படின்றது அது ஏதோ ஒரு உணர்வோ, அது ஏதோ ஒரு உருவமோ எதுவுமே கிடையாது. நீங்க உங்களுக்குள்ளாக இருக்க பாவத்த நீங்க கைவிட்டு, தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க முழுமையா குடுக்குறது. நீங்க வந்து தேவன முதலாவது இடத்துல வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்லாருமே வந்து தேவன 2வது இடத்துலயோ, கடைசில தான் வைக்கிறாங்க. அவங்களுடைய பொருள முன்னாடி வைக்கிறாங்க. இல்லன்னா அவங்களுடைய பண வாழ்க்கைய, எல்லாத்தையுமே தான் அவங்க வாழ்க்கையில முதல் இடத்துல வைக்கிறாங்க. ஆனா யாருமே கடவுள முதல் இடத்துல வைக்கிறதில்ல. அதனாலதான் அவங்களுக்குள்ள வந்து சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லன்னு சொல்லி இப்படி பல விஷயம் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த விஷயத்த முதலாவதா வைத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கோவத்த முதலாவதா வச்சிருக்கேன். என்னுடைய பிடிவாதத்த நான் முதலாவதா வச்சிருக்கேன். நான் வந்து எந்த ஒரு பிரச்சனை ஏதாவது நடக்கும்னா, நான் ரொம்ப பயந்து எனக்குள்ள நான் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாத மாரி நான் ரொம்ப பயந்துருவேன். என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும்.
ஸோ அப்படிதான் நான் இருந்தேன் பரிசுத்த ஆவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா என்னுடைய ஆவிக்காக, என்னுடைய ஆத்மாக்காக நான் போராட ஆரம்பிச்சேன். ஸோ அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி நான் பெறணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது, நான் வந்து என்னுடைய பாவங்கள கைவிட வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தேன். சரி பரவால்ல. எனக்கு வந்து நான் வந்து சமாதானமா, சந்தோஷமா இருக்கணும். இப்படி தினம் தினம் பயப்படுறதுக்கு இது கைவிட்டுட்டு தேவனுடைய வழியிலேயே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நான் தீர்மானிச்சு நான் முடிவெடுத்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து என்னுடைய ஒரு ஒரு காரியத்தையும், என்னோட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மாத்திக்க ஆரம்பிச்சேன். எங்க அப்பா, அம்மா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய சகோதரன் கிட்ட நான் கொஞ்ச நாளா 1 வருஷம் கிட்ட பேசாமலே இருந்தேன் சண்டை போட்டதுனால. அதுக்கப்புறம் நான் பண்றது தப்புன்னு சொல்லி நான் போய் என் சகோதரன் கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் போய் பேசினேன். என்னுடைய கோவத்த நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சேன். நான் என்னுடைய கெட்ட வார்த்தைகள நான் பேசுறத நிறுத்திட்டேன். ஸோ இந்த மாரிலாம் நான் பண்ணேன். பண்ணி தேவனிடத்துல நான் கேட்டேன். தேவனே நான் இன்னும் எத மாத்திக்கணும்? எனக்கு உணர்த்துங்க. நான் வந்து உம்முடைய ஆவிய பெறத்துக்குன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் இப்படிதான் நான் கேட்டு நான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போதான் ஒரு நாள் எனக்குள்ளாக வந்து பரிசுத்த ஆவி வந்தாரு. ஆனா எனக்கு அது பரிசுத்த ஆவின்னு அப்ப எனக்கு புரியவே இல்ல. ஆனா எனக்குள்ளாக இருந்தது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். எனக்குள்ளாக நான் அன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே நான் உணராத அந்த சந்தோஷத்தையும், அந்த சமாதானத்தையும் நான் அப்போ உணர்ந்தேன். எனக்குள்ளாக என்ன நடக்குதுன்னே புரியல. நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு எனக்கு எப்படி சொல்ல, எனக்கு அப்படியே சர்ச்ச ஃபுல்லா சுத்தி வரணும். எனக்கு குதிக்கணும். அந்த மாரி நான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரியல. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் தொடர்ந்து நான் முன்னோக்கி சென்றேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்னால இப்போ ஒரு விஷயத்த தைரியமா என்னால ஃபேஸ் பண்ண முடியுது. நான் வந்து முன்னாடி இருக்க மாரி இப்ப நான் பயந்து போல. எல்லா எல்லா சூழ்நிலையுமே என்னால சமாதானத்தோட இருக்க முடியுது. ஏன் அப்டின்னா, பரிசுத்த ஆவி என்ன வழி நடத்துறாரு. அவர் எனக்குள்ளாக இருக்காரு. அந்த தீர்மானம், உறுதி எனக்குள்ளாக இருக்கிறதுனால தான் இப்பவும் நான் நிலைச்சிருக்கேன். இதுவே தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இல்ல அப்டின்னா, நான் என்னைக்கோ வேற வழியில போயிருப்பேன். ஆனா தேவனுடைய ஆவி நான் பெற்று, அவருடைய வழியில நான் நிக்கணும் உறுதியா இருந்ததுனால, இன்னைக்கு தேவன் என்ன அவருடைய வழிக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு. நன்றி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387338. நன்றி. நல்லது மக்களை, மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் சோர்ந்து போகாம். நாம் நம்பிக்கையோடு கர்த்தருடைய பீடத்தை அணுகும்போது அதி அற்புதமான சாட்சி இல்லையா அந்த இளம் பெண்ணுக்கு நடந்தது. இன்றைக்கு அவர் சந்தோஷமான சமாதானமான ஒருத்தர், பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடிய ஒருத்தர். அநீதியினால் அவர் அழிக்கப்பட போவதில்லை. இது அவர் மட்டும்தானா? கண்டிப்பா இல்லை. இதுக்கு மிக சிறந்த உதாரணமா இந்த நிகழ்ச்சி எந்த அடிப்படையில் என்று பார்க்கும்போது மக்களே, வேதாகமத்துல யோபுவினுடைய புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் நாம் பார்க்கிறோம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தை சேர்த்து வைப்பீர். அப்போது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். அப்போது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிரும். தேவனுக்கு நேராக உங்களுடைய முகத்தை ஏறெடுப்பீர். மக்களே, இதுதான் மிக சரியா இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி. நாம் நம்மிடமிருந்து அநீதிகளை நீக்குகிறோம், பாவத்தை நீக்குகிறோம், தேவனிடத்திலே மனம் திரும்புகிறோம். எதையெல்லாம் நம் வாழ்க்கையில முதன்மையா பிரதானமா நினைத்தோமோ அதை தேவனுக்கு கீழே கொண்டு வருகிறோம். அதை பீடத்தின் மேல் நம் பொருத்தனையின் மூலமாய் நிறைவேற்றுகிறோம், நம் விசுவாசத்தினுடைய செயல் மூலமா. அப்போது சர்வ வல்லவருக்கு நேராய் நம் முகத்தை ஏறெடுக்கும் போது, அதான் இந்த தானியேல் உபவாசம். உலகத்தினுடைய எல்லா தகவல்களை, உலகத்தினுடைய எல்லா காரியங்கள், அதாவது தேவனுடைய முகத்தை தேடாமல் நம்மை வேறு விஷயத்துல எது கவனத்தை சிதைவடைய செய்கிறதோ அந்த எல்லா கவன சிதைவிலிருந்து நம்மை பிரித்து கொண்டு தேவனை நோக்கி நாம் தேடும்படி, தேவனுடைய முகத்தை தேடும்படிதான் இந்த 21 நாள் நாம் நம்மை தனியே பிரித்து கொடுக்கிறோம் இவ்வுலகத்தினுடைய தகவலை விட்டு. இதோ அடுத்த அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன் வைக்க போகிறேன். அதற்கு முன்பாய் தானியேல் உபவாசத்தில் எப்படி நீங்கள் பங்கேற்க முடியும், அதன் மூலமா தேவனுடைய முகத்தை தேடுகிற ஒருத்தராய் உங்களை காண்பிக்கும் போது மக்களே, கர்த்தர் தாமே உங்களுக்கு சொக்க தங்கமா இருப்பார். இன்னொரு விதத்துல தேவன் தாமே உங்கள் பலனா இருப்பார். தேவன் தாமே உங்களுக்கு நீதி செய்கிறவரா இருப்பார். அவரை நோக்கி தேடுகிற ஒருத்தர் எப்படி அநீதியிலே தோல்வி அடைய முடியும் மக்கள்? மாறாக
நீங்கள் ஒரு அறைக்குள்ளே உங்களை பூட்டிக் கொண்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதனால் எந்த விதமான நீதியும் செய்யப்பட போவதில்லை. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் முகத்தை தேட தீர்மானி. எப்படி இந்த உபவாசத்தில் இணையலாம், அதை குறித்து ஒரு சிறு விளக்கத்தை கவனிப்பீர்கள். பிற்பாடு நாம் நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். நீங்கள் எதற்காக தானியேல் உபவாசத்தில் கலந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகம் தொடர்ந்து உங்கள் கவனத்தை கேட்கிறது. நீங்களும் ஒரு நாளும் உங்கள் கண்களை தருகிறீர்கள், உங்கள் செவிகளை தருகிறீர்கள் மற்றும் உங்கள் சிந்தனையை தருகிறீர்கள். அது உங்கள் சந்தோஷத்தை திருடுகிறது, உங்கள் சமாதானமும் உங்கள் நேரத்தையும் திருடுகிறது. இந்த தானியேல் உபவாசத்தில் உலகத்தில் இருந்து வருகிற குரல்களிலிருந்து உங்களை துண்டித்துக் கொண்டு தேவனோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உன் கண்களை அர்ப்பணியுங்கள், உங்கள் செவிகளை அர்ப்பணியுங்கள், உங்கள் யோசனைகளை அர்ப்பணியுங்கள், உங்கள் நேரத்தையும் அர்ப்பணியுங்கள். அவர் வார்த்தைக்காக மட்டுமே. 21 நாள் உலக ரீதியான தகவலை நிறுத்துங்கள். ஆத்துமாவில் உள்ள நச்சுகளை இடுங்கள். உங்கள் ஆவியை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே உங்கள் முழு கவனத்தை கொடுங்கள். தேவனை ஒரு நாளும் உங்கள் முக்கியத்துவமாய் கருதுகிற அந்த நேரம், அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் மாறுவார். அதற்கான பதிலை நீங்கள் சீக்கிரமாய் அறுப்பீர்கள். புதிய விதமாய் வாழுகிற வாழ்க்கை, வித்தியாசமாய் யோசிக்கிற எண்ணங்கள், தேவனுடைய யோசனையை போலிருக்கும் உங்கள் சிந்தனை, உங்கள் உள்புறத்தில் ஒரு முழுமையான மாற்றம், முற்றிலுமாய் ஒரு புதிய வாழ்க்கை. தானியேல் உபவாசம் 21 நாள் தேவன் வார்த்தையால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் அருகாமையில் இருக்கும் யுனிவர்சல் ஆலயத்தை கண்டறியுங்கள். இந்த உபவாசத்தில் எப்படியாக கலந்து கொள்ளலாம் என்று கற்றுக்கொள்ளுங்கள். நல்லது மக்களே, ஒரு சிறு விளக்கம், ஆனால் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். மேலும் தகவலுக்கு தொலைபேசியில் உடனே தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புங்கள். நாளை புதன்கிழமை பரிசுத்த திருவிருந்திலே பங்கேற்க போகிறோம். மேலும் விசேஷமான ஒரு வார்த்தை உங்களுக்காக இருக்கிறது. நீங்கள் பீடத்தில் மீது ஏறி உங்கள் விண்ணப்பத்தை எடுக்க, உங்கள் விண்ணப்பத்தை ஆயத்தப்படுத்த, உங்கள் பொருத்தனைகளை ஆயத்தப்படுத்த, ஏன் இந்த நீதி நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கேற்கும்படியான மாபெரும் வாய்ப்பு உங்களுக்காய் நாளை கண்டிப்பாய் இருக்கும். எல்லா யூனிவர்சல் ஆலயம் சென்னையிலும், மேலும் மும்பை. எனவே இப்போது தீர்மானம் உங்களுடையது மக்கள். இந்த நிகழ்ச்சியோட இறுதிக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தண்ணீர் பாட்டில் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒரு டம்ளர் தண்ணி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே சற்று நேரத்திலே நான் அதை ஆஸ்வதிப்பேன். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே, இந்த உலகத்தில் அநீதி உண்டு, ஆனால் நீதி கிடைக்கிற இடம் உண்டு. எனவே எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி உங்கள் முகத்தை தேவனை நோக்கி திருப்பி அவரை தேட நீங்கள் தீர்மானித்து பீடத்திலே உங்களுடைய விசுவாசத்தின் செயலை செய்யும் போது நீங்கள் கண்டிப்பாய், யாரா இருந்தாலும் சரி, உங்கள் விசுவாசத்தின் செயல் உங்களை சாட்சியாய் கண்டிப்பாய் மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. இதோ இன்னொரு அதி அற்புதமான சாட்சி. பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் வரும்போது நடைபெறுவது என்ன மாற்றம் ஏற்படுகிறது, உள்ளும் புறம்பும். இதனை தொடர்ந்து நாம் ஜெபத்தில் ஒன்றிணையலாம். தொடர்ந்து இந்த வாரம் நிகழ்ச்சியிலே கடைசி வரை, சனிக்கிழமை வரை எங்களுடைய பிரயாணியுங்கள். தேவன் தாமே உங்கள் நீதிபரராயிருப்பார். என்னுடைய பேரு ராணி நர்வாதி. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு 2019 வந்தேன். யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய மாத விடாயில எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. 3 வருஷத்துல 3/4 நாள் நான் மாத விடாயினால கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இதனால நான் எப்பொழுதுமே ரொம்ப அனுசரணையா இருந்தேன். நான் ரொம்பவே பலவீனமா இருந்தேன். என்னுடைய ரத்தத்தினுடைய அளவு ரொம்பவே குறைவா இருந்துச்சு. இந்த பிரச்சனையினால என்னை ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து இப்படியே நடந்துச்சு. இதுக்கு எப்படிப்பட்ட மருந்து, இது எப்படி குணப்படுத்தணும்னே எங்களுக்கு தெரியல. நான் ரொம்பவே அனுசரணையா இருந்தேன். மருத்துவ செலவுக்காக நிறைய பணம் நான் செலவழிச்சேன். இந்த விஷயத்துக்காக செலவு பண்றதுக்கு மட்டும் மாதத்துக்கு 3000க்கு மேல நான் செலவு பண்ணேன். மாத்திரை, மருந்து, எல்லா செலவுமே இப்படி ஆச்சு. எனக்கு 1 வயசுல ஒரு மகள் இருக்கா. அவ என் கூட வீட்டுல இருந்தா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் சுயநினைவே இல்லாம ஆயிட்டேன். அங்க இருந்தவங்க எல்லாரும் என்னை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாங்க. ஒரு 3-4 நாள் பிற்பாடு தான் நான் சுயநினைவுக்கே வந்தேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு. நான் அந்த நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஒரு 4 நாளா என்ன நடந்துச்சு அங்கன்னு எனக்கு தெரியாது. 4 நாளுக்கு பிற்பாடு தான் நான் கேட்டேன், என்ன ஆச்சு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு பிற்பாடு என்னுடைய மகளை குறித்து கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உன் பொண்ணு நல்லா இருக்கான்னு. அதுக்கு பிற்பாடு நான் வீட்டுக்கு போனேன், டிஸ்சார்ஜ் ஆகி. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்னுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. என்னுடைய தோழி மூலியமா யூனிவர்சல் ஆலயத்தை குறித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எப்பொழுதுமே என் உடம்புல இந்த பிரச்சனை இருந்துச்சு. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குன்னு.
நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போகணும்னு அவங்க சொன்னாங்க. எனவே நானும் அவங்களோட ஆலயத்துக்கு வந்திருந்தேன். அது ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டமாக இருந்துச்சு. அந்த நாள் உண்மையாகவே எனக்கு அருமையான அனுபவம் இருந்தது. அந்த நாள் நான் நல்லா தூங்கினேன். ஏன்னா சில நாட்களாக என்னால் இரவில் தூங்கவே முடியாது. விடியகாலம் 3 மணி 4 மணி அது வரைக்குமே எங்களால் ஒழுங்காகவே தூங்க முடியாது. ஆனால் அந்த நாள் நான் ரொம்ப சீக்கிரமாகவே தூங்கிட்டேன். அப்பத்துலேருந்து 2லேருந்து 3 மாதம் நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போனேன். அங்கே இருக்க போதகர்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆலயத்துக்கு வரும்படியாக. ஆனால் நான் முடிவெடுத்தேன், பழைய ராணியா இனிமேலும் நான் இருக்கக்கூடாதுன்னு. நான் மாறணும்னு விரும்பினேன். நான் முடிவு எடுத்தேன். ஏன்னா முன்னாடி நான் ரொம்பவே கோவப்படுவேன். ரொம்ப சீக்கிரமாக எனக்கு கோவம் வரும். எனக்கு அடிக்கணுன்ற விருப்பம் இருந்துச்சு. என்னுடைய கண்கள்லயே கோவம் தெரியும். நான் கெட்ட வார்த்தை பேசுவேன். நான் அவங்க முகத்தில் அடிச்ச மாதிரி அப்படியே பேசுவேன். எனக்கு எப்பொழுதுமே எரிச்சலாக இருக்கும். என் கணவரோட நான் நல்லா இருப்பேன். ஆனால் அவர் ஏதாவது விஷயம் சொல்லிட்டாரு அப்படின்னா எனக்கு உடனே கோவம் வரும். நான் சண்டை போடுவேன். எங்களுக்குள்ளாக இருந்த உறவு சரியில்லை. எனவே என்னுடைய கணவர் வீட்டில் இருக்க மாட்டார். எப்பொழுதுமே வெளியே போயிடுவார். எனவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக தானியேல் உபவாசத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் தியாகம் செய்தேன். நான் உபவாசம் இருந்தேன். அந்த தானியேல் உபவாசத்துல நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மூலயமா நான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த உறுதியையும் எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக உண்மையான சந்தோஷம் இருக்கு. என்னுடைய உட்புறத்துல இருந்து இந்த சந்தோஷம் உண்மையானதா இருக்கு. இந்த காரணத்தினாலதான் ஆத்துமாக்கள் மீது எனக்கு விருப்பம் ஏற்பட்டது. மற்றவர்களையும் காப்பாற்றணும்னு. முன்னாடி இருந்த ராணியை பார்க்கலும் இப்ப இருக்கவங்க ரொம்பவே வித்தியாசம். ஏன்னா இனிமேலும் எனக்கு பொறாமை இல்லை. இன்னைக்கு நான் பார்க்குற விஷயத்தை எல்லாத்தையுமே வித்தியாசமா பார்க்குறேன். இன்னைக்கு எனக்குள்ளாகவே வித்தியாசம் இருக்கு. ஏன்னா மாற்றம் எனக்கு உட்புறத்துல ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு நான் உண்மையாகவே சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களும் என் கூட சந்தோஷமா இருக்காங்க. எனக்கும் என்னுடைய கணவருக்கும் உள்ள உறவு இன்னைக்கு ரொம்பவே அருமையானதா இருக்கு. முன்னாடி நாங்கள் எப்பொழுதுமே சண்டை போடுவோம். ஆனால் இனிமேலும் அந்த பிரச்சனை இல்லை. இனிமேலும் நான் சண்டை போடுறதில்லை. முன்னாடி எனக்கு எப்படி கோவம் வந்துச்சோ அதே மாதிரி இனிமேலும் நான் கோவப்படுறதில்லை. ஏன்னா உட்புறத்தில் நான் சந்தோஷமா இருக்கேன். யூனிவர்சல் ஆலயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பரலோகத்தை போல. இந்த இடத்துக்கு வந்த பிற்பாடு தான் நான் எல்லாத்தையுமே பெற்றுக்கொண்டேன். வெளியில உலகத்துல எதை என்னால பெற்றுக்கொள்ள முடியலையோ அதை நான் யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. சர்வ வல்லவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்கள் முகத்தை உம்மை நோக்கி திருப்புகிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாய் சோர்ந்து போகாமல் உம்மை தேடும்படியாய் நாங்கள் இங்கு இருக்கிறோம். ஆண்டவர், தேவனுடைய நீதிக்கான இந்த விசுவாசத்தின் நிகழ்ச்சியினுடைய வாய்ப்பை மக்கள் இன்று பெற்றார்கள். இந்த திரை வழியாய் இந்த ஜெபத்தை பெறுகிறவர், தன் செவியிலே இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டவர், மனதிலே பதித்து கொண்டவர், அவருக்குள்ளே ஒரு புது தெளிவை ஏற்படுத்தும். யாராகிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒருத்தர் வியாதியினால் பலவீனப்படுத்தப்பட்டிருந்தால், மனதளவிலே சோர்ந்து போனவரா இருந்தால், நம்பிக்கை இழந்து போனவரா இருந்தால், இப்பொழுது எல்லா பலவீனத்தை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த வியாதிகளை வேறோடு சபிக்கிறேன். தண்ணீரை பருகுதலின் மூலம் இவருக்குள் குணமாக்குதலும் மன தெளிவும் பலனும் கிடைக்கிறது. ஒரு புது நம்பிக்கை பிறகு எல்லா கவலைகள் நிறுத்தப்பட்டு இவர் அநீதிகள் உன்னுடைய வல்லமையினால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு நியாயம் செய்யப்பட்டு இந்த பிரச்சனை சாட்சியாய் மாறட்டும். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை பெறுகிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயர் மற்றும் அவர் மகிமைக்காய். ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை நீங்கள் பருகலாம் மக்களே. எனவே பரிசுத்த ஆவி தாமே உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் முகத்தை தேடுங்கள் மக்களே. கண்டிப்பாய் உங்கள் நீதி அவர் பார்வையை மீறி செல்வதில்லை. விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி எங்களோட இணையும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். நாளை புதன்கிழமை பரிசுத்தாவினுடைய சிறப்பு கூட்டத்தை தவறவிட வேண்டாம். தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள்.